நீ இனிமே எங்க அண்ணன் பையனை மரியாதையா கேட்கணும். சொல்லி வைங்க உங்க பொண்ணு கிட்ட. அத்தை, அத்தை, நான் உங்க பூபதி அத்தை. பூபதி, ஏன் இப்படி பாக்குறீங்க? அத்தை, என்னாச்சு அத்தை? பாட்டிமா, பாட்டிமா, நான் புதுசா இருக்கேன், யாருன்னு பாக்குறீங்களா? என் பேர் சக்கரவர்த்தி, சுசீலா ஆண்டிக்கு வேண்டப்பட்டவன். சக்கரவர்த்தியா? ஆமா பாட்டிமா, ஆண்டி எனக்காகத்தான் வெளில போயிருக்காங்க. இப்போ வந்துருவாங்க. வாங்க உக்காருங்க, வாங்க வாங்க. உக்காருங்க. ஆண்டிக்கு நீங்க தெரிஞ்சவங்களா? ஆண்டி இப்ப வந்துருவாங்க பாட்டிமா. தண்ணி குடிக்கிறீங்களா? பாட்டிமா, தண்ணி குடிக்கிறீங்களா? இன்னும் பேசு. பேசுப்பா, பேசுடா. சொல்லுடா. நீலவேணி, செல்லம்மா தான் மறுஜன்மம் எடுத்திருக்கான்னு நினைச்சேன். பூபதியை எடுத்திருக்கானா? என் எதிரில் அவன் தான் வந்திருக்கானா? உன்னோட பலம் நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போகுது. உன்னோட சபதம் நிறைவேற போற காலம் நெருங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். கெட்டவங்களை வதம் பண்ணி உன் சபதத்தை நீ நிறைவேற்றிக்க போறமா? அதுக்கு துணையாத்தான் இவனா வந்திருக்கான். யா ஷோ, நான் அதுக்கு தானே வந்திருக்கேன். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். தம்பி, உனக்கு வேங்கையூர்ல யாராவது தெரிஞ்சவங்க, அப்பா அம்மா அத்தை மாமான்னு இப்படி யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா? வேங்கையூரா? அது எங்க இருக்கு பாட்டிமா? அப்ப தெரியாதா? இல்ல பாட்டிமா, நான் சென்னையில இருந்து வந்திருக்கேன். பிறந்தது வளர்ந்தது எல்லாமே அங்கதான். என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே அங்கதான் இருக்காங்க. சென்னையா? நீ சுஷீலாவுக்கு சொந்தமா? இப்ப வரைக்கும் இல்ல. ஆனா ஃபியூச்சர்ல நாங்க நினைச்சது நடந்துட்டா அவங்க சொந்தமாக வாய்ப்பு இருக்கு. புரியலையே. உங்களுக்கு கண்மணி தெரியுமா? கண்மணி? ராஜராஜன் அங்கிள் இருக்காங்களா, அவரோட பொண்ணு. ராஜராஜன் பொண்ணா? தெரியுமே, நல்லா தெரியும். பாட்டிமா, அவ குணத்துல தங்கமான பொண்ணு. ஆமா, அவளுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? பாட்டிமா,
என்னவோ தெரியல, உங்களை முதல் தடவை இப்பதான் பார்க்கறேன். ஆனா உங்ககிட்ட எல்லாத்தையும் ஓப்பனா பிராங்கா பேசணும் போல இருக்கு. அது ஏன்னு புரியல. இதுக்கெல்லாம் காரணம் கேட்டா எப்படிப்பா? ஏதோ ஒரு பிறப்புல நமக்குள்ள பந்தம் இருந்திருக்கலாம். அத பூர்வ ஜென்ம வாசனைம்பாங்க. அதான் இப்படி. சரி, நீ விஷயத்த சொல்லு. கண்மணிக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? நாங்க லவ் பண்றோம் பாட்டிமா. ஒருத்தர் சின்சியரா விரும்புறோம். பெரியவங்க சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டோம். நான் அதுக்காகத்தான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். வீட்டில் கூட போய் பேசினேன். ஆனா கண்மணி வீட்டில் யாருமே அதை ஏத்துக்கல. எப்படிப்பா ஏத்துப்பாங்க? ஜமீன் குடும்பமாச்சே, அவங்க பணத்தை தான் மதிப்பாங்க, பாசத்தை ஏத்துக்க மாட்டானுங்க. எக்ஸாக்ட்லி. அவங்க ஏத்துக்கல பாட்டிமா. கொஞ்ச நாள் முன்னால என்னை கொலை கூட பண்ண ட்ரை பண்ணாங்க. கண்மணி பயங்கர அப்செட். அப்பா மேல கோபமா இருந்தா. அது விஷயமா பேசதான் ஊருக்கு வந்தா. ஆனா இப்ப எங்க இருக்கா, என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே தெரியல. போன்ல கூட கான்டாக்ட் பண்ண முடியல. அவளோட அப்பாவே ஏதாவது பண்ணிட்டாரோன்னு பயமா இருக்கு பாட்டிமா. என்னப்பா சொல்ற? ஆமாம் பாட்டிமா, ரொம்ப மோசமானவாங்க. பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டாங்க, கொன்னுடுவாங்க. சே, அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது. இல்ல பாட்டிமா, ஷியூரா சொல்றேன். கண்மணி இப்ப டேஞ்சர்ல இருக்கா. அவளை அவசர அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அவளை சித்திரவதை பண்ணுவாங்க. அவளுக்கு என்ன வேணா நடக்கலாம். அவ ரொம்ப ஆபத்துல இருக்கா பாட்டிமா.